ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய போகிறது உருளைக்கிழங்கு சீஸ் பால். அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், ப்ரெட்டு கிராம்ஸ், இது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், இது சீஸு, இது கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருக்கோம், கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், உப்பு. அவ்வளோதாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கை இப்படி மசிச்சு வச்சுக்குங்க. அந்த உருளைக்கிழங்குல இந்த வெங்காயத்தை அப்படியே போட்டுக்குங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, உப்பு இதை அப்படியே சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி ரவுண்டாக உருட்டி வச்சுக்குங்க. இதை உருட்டிட்டு வடை போல் தட்டிக்கணும். இப்படி வடை மாதிரி தட்டி வச்சுக்குங்க. இப்படி சீஸை உள்ளே வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணி ஃபுல்லாக உருண்டையாட்டம் ஆக்கிடுங்க. இது உள்ளே சீஸ் வச்சாச்சு. நம்ம பால் மாதிரி உருட்டியாச்சு. பால் மாதிரி இப்படி உருட்டிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம இதை ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட் கிராம்ஸில் இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா உருண்டையும் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட் கிராம்ஸில் உருட்டி எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப எண்ணெயை அதிக ஹீட் பண்ணிட வேண்டாம், லைட் ஹீட் பண்ணால் போதும். நிறையா ஹீட் பண்ணிங்கன்னா கருப்பாயிரும். ஸோ ஸ்லோவாக வச்சு ஹீட் பண்ணுங்கள், ஸ்லிம்மில் வச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம இதில் போடலாம். ஸ்லிம்மில் போடுங்க. அப்படியே லைட்டாக பரட்டி போடுங்க. டபுள் சைடும் இப்படி சிகப்பாயிடுச்சு. ஸோ இதை எடுத்துட வேண்டியதான். ஸ்லிம்மில் வச்சே எடுங்க. நம்ம சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள். ஸோ ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய் கைஸ். பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.